20 லட்சம் பேர் காசாக்கு சென்றனர். ஏறக்குறைய 10 லட்சம் பேர் வெஸ்ட் பேங்குக்கு சென்றனர். ஹமாஸின் லீடர்ஸ் முழுவதுமாக அழிக்கப்பட்டனர். இவை அனைத்திற்கும் காரணம் என்ன? இந்த அக்டோபர் 7 தான். ஆனால் இவர் கூறுவது ஒரு பிரஷர் குரூப்பாக நிற்க வேண்டும் என்பதுதான். எப்படி ஒரு தேவை வருகிறது அந்த நேரத்தில் அட்டாக் நடக்க வேண்டும். இல்லையென்றால் இப்படி அட்டாக் நடந்துவிட்டால் குளோபல் ஒரு நாடும் சப்போர்ட் செய்யாது. இறுதியில் ஒரு கன்க்ளூடிங் பார்ட் உள்ளது. அதன் பேரில் இஸ்லாமிக் உலகில் இஸ்லாம் பெயர் உள்ளவர்களையும் யூரோப்பியன் நாடுகள் வெளியேற்றத் தொடங்கின. அதாவது அவர்களின் சிட்டிசன்ஷிப் ரிவோக் செய்யப்பட்டது. அதற்கும் காரணம் இதுதான். ஆன்டிசெமிட்டிக் ராலி பல இடங்களில் நடந்தது. அதிலும் விலை கொடுக்க வேண்டியிருந்தது சாதாரண இஸ்லாம் நம்பிக்கையாளர்கள் தான். அதற்குள் கூறப்படுகிறது. அதன் பிறகு எத்தனை மஸ்குகள் யூரோப்பியன் நாடுகளில் மூடப்பட்டன. இவர் இதை எப்படி இணைக்கிறார்? பிளாக் செப்டம்பர் மியூனிக் ஒலிம்பிக்ஸில் இந்த இஸ்ரேலி ஆத்லீட்ஸை அன்றைக்கு பலஸ்டீனியன் தீவிரவாதிகள் தாக்கிய நிகழ்வை இதற்குள் கம்பேர் செய்கிறார். அன்றைக்கு அந்த பிளண்டர் இடியோமேட்டிக் நிகழ்வை காட்டியதால் அன்றைக்கு உலகில் இருந்த சீனியர் ஹமாஸ் லீடர்ஸ் அவர்கள் உலகின் பல பாகங்களில் வசித்தனர். பிரான்சில் சிலர், இட்லியில், யூரோப்பில், யூகேயில், அயர்லாண்டில், பெய்ரூட்டில், அதன் பிறகு இஸ்ரேல் என்று கூறியது. அன்று கோல்டன் இயர் என்று கூறிய அன்றைய அதன் பிரைம் மினிஸ்டர் ஒரு நிகழ்வை கொடுத்தார். ஏன்னா எப்படி இவர்கள் நம்மை கொல்றாங்க, அதைவிட மோசமாக இதன் லீடர்ஸை முடித்துவிட வேண்டும். இந்த லீடர் கம்பேர் செய்வது அதே போல் நடந்தது. ஹமாஸன் ஒரு லீடர்ஸ் இல்லை, பலஸ்டைனன் லீடர்ஸ் இல்லை, அனைவரையும் முடித்து விட்டனர். மீதமுள்ளவை ஹெட்லெஸ் சிக்கன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதாவது தலையில்லாத கோழி போல, அவர்களுக்கு என்ன என்று தெரியாது.